பிஎம்எல்ஏ ஆக்ட் இல்லைன்னா நேரம் டாஸ்மாகில் அடிக்கிற கொள்ளையோ ஒன்றுமே பண்ண முடியாது. ஆக இந்த சட்டம் வந்தது தான் இப்போ உங்களுக்கு இதாகிடுச்சு. அதனால் இப்போ அடுத்து ஆகாஷ் பாஸ்கரை பிடிச்சிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? அமலாக்கத்துறை அவரை உதயநிதியை குறிவைத்து விட்டார்கள். எந்த நேரத்திலும் இதை வச்சு உதயநிதியை லிங்க் பண்ணி வீட்டுக்கு வந்து கைது பண்ணலாம். இளவரசர் ஜெயிலுக்கு போனாலும் போகலாம். விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தனை என்கவுண்டர் போடலாமா அந்த வழக்கில் சம்மந்தப்பட்டவனை? அப்போ யாரையோ காப்பாற்றுவதற்காக போடப்பட்ட என்கவுண்டர் தானே. அரசு உயரதிகாரிகள் ஸ்டாலின் சொன்னதை கேட்டு அந்த என்கவுண்டர் போட்டாங்களே. இன்றைக்கு ஒரு கேள்வி கேட்டிருப்பீங்களா உயர் நீதிமன்றம்? அப்புறம் இதை மட்டும் வந்துக்கிட்டு பாத்ரூமில் விழுகிறவன் கையை ஒரு இது பண்ணுறவனை இது பண்ணால் நான் அவனை வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு என்ன அர்த்தம்? முதல்ல இந்த 3 சிறப்பு புலனாய்வு பிரிவில் இந்த 3 பெண் அதிகாரிகளை வேலையை விட்டு தூக்குங்க, பொறுப்பை விட்டு விளக்குங்க. புதுசாக 200 பேரை போட்டு கட்சியை கைப்பற்றுங்க. இல்லைன்னா அன்புமணி ராமதாஸ் கட்சியை கைப்பற்றிட்டு போயிடுவார். ரெடியாக இருக்கார். அவுரங்கசீப் மாதிரி ஆயிட்டார் அன்புமணி ராமதாஸ். வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய முக்கியமான செய்திகள், அரசியல் அலசல் என்னென்னு பார்க்கலாம். முதல் செய்தி, அமலாக்கத்துறை ரைடு. யார் வீட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைடு டாஸ்மாகினுடைய எம்டி விசாகன் அவர் வீட்டில் திடீர்னு ரைடு அடிச்சிருக்காங்க. ரைடு அடித்து நிறைய ஆவணங்கள் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. சில ஆவணங்கள் கிழித்து வாசலில் போடப்பட்டிருக்கு, அதையும் எடுத்துட்டாங்க. டெண்டர் விஷயமாக அவர் பேசின ஃபோன் உரையாடல் எல்லாத்தையும் எடுத்துருக்காங்க. வாட்ஸ்அப்பில் இருந்து இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகும்போது கையோட விசாகனை எம்டி டாஸ்மாக் அவரையும் அவர் மனைவியவும் கையோடு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அமலாக்கத்துறை கையோடு கூட்டிகிட்டு போனாங்கன்னா கைது பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். அமலாக்கத்துறை பார்த்திங்கன்னா பொதுவாக பிஎம்எல்ஏ ஆக்டில் விசாரிப்பாங்க, ஆனால் கைது பண்ண மாட்டாங்க, எஃப்ஐஆர் போட்டுடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா பொன்முடியும் ரைடு பண்ணாங்க வீட்டில். பொன்முடி பையன், ஆனால் கூட்டிகிட்டு போகல. என்ன சொன்னாங்க, ஆஃபீஸுக்கு வாங்க விசாரிக்கணும். அவங்க போனார், பொன்முடி பையனும் போனார். 1 மணி 2 மணி விசாரிச்சுட்டு அனுப்பிட்டாங்க, கைது பண்ணலை. எப்போ கைது பண்ணுவாங்கன்னா, பிஎம்எல்ஏ ஆக்டில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா கைது பண்ணிடுவோம். செந்தில் பாலாஜி என்னாச்சு, வீட்டுக்கு வந்தாங்க. அவர் கையை காலை உதறிட்டு ஒன்றுக்கு போயிட்டு ஐயோ அம்மானியா நமக்கு அம்மானு கருணாநிதி கத்துன மாதிரி கத்தி ஒரு பெரிய சீனை நெஞ்சு வலிக்குதுன்னாரு. கருணாநிதி ஐயோ அம்மானு கத்துனாரு, இவர் நெஞ்சு வலிக்குதுன்னாரு. அதோடு தான் என்ன பண்ணாங்க, ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா கைது பண்ணாங்க. அதே மாதிரி இப்போ வர விசாகன் டாஸ்மாக் எம்டி கைது கூட்டிகிட்டு போனாங்கன்னா என்ன அர்த்தம்னா, முதல்ல ஒழுங்காக அவங்க விசாரணைக்கு வந்தாங்க. ரெய்டு அடித்தாங்க, வீட்டில் ரெய்டு அடித்து ஆவணங்களை எடுத்தாங்க, போயிட்டாங்க. சும்மா இருக்க வேண்டியது தானே. விசாரிக்கவே கூடாதுன்னு வழக்கு போடுறான் டிஎம்கே. ஏன்னா அவன் மடியில் கணம் இருந்தால் தானே வெளியில் பயம் இருக்கும். திருடன் நம்ம இப்போ பிடிச்சிட்டாங்கன்னு பயந்துக்கிட்டு உயர் நீதிமன்றத்தில் கேஸ் போட்டு என்ன சொன்னேன், என்னை விசாரிக்கவே கூடாது. இதே வேலை அவங்களுக்கு. மணல் கொள்ளை அடிக்கும்போது 5 ஐஏஎஸ் ஆஃபீஸரில் விசாரிக்கக்கூடாதுன்னா இதே அமலாக்கத்துறை சுப்ரீம் கோர்ட் வர போனால் அதெல்லாம் முடியாது, விசாரிக்கணும்னு நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டு விசாரித்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் அப்புறம் விசாரித்தாங்க. அதே மாதிரி இவங்களையும் விசாரிக்கக்கூடாதுன்னு கேஸ் போட்டான். ஹைகோர்ட்டில் முடியாது, விசாரிக்கலாம் அப்படின்ட்டாங்க. பெரிய இவங்களாச்சப்பா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக வேண்டியது தானே, போகலை. திருடர்கள் போகலை, அப்படியே விட்டாங்க. அமலாக்கத்துறையிலேருந்து இதே விசாகனுக்கும் மற்ற அதிகாரிகளுக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க, போகவே இல்லை. ஒரு திருடர்கள் எவனுமே போகலை. ஏன்னா 50 கேள்வி கேட்டிருக்காங்க, தலை சுற்றி போச்சு விசாகனுக்கு. இந்த 50 கேள்வி போட்ட உடனே அடிமடியில் கை வச்சுட்டாங்க அப்படின்ட்டு இப்போ தான் புரியுது. முதல்ல செந்தில் பாலாஜி ரொம்ப தைரியமாக இருந்தார். ஸ்டாலின் கூட கேட்டார், என்னப்பா டாஸ்மாகில் அமலாக்கத்துறை விசாரிக்கிறாங்களே. நான் பார்த்துட்டேன், நம்ம போய் மெயின் பாயிண்ட் எதையும் பிடிக்கலை, அதெல்லாம் ரொம்ப ரகசியமாக பண்ணிட்டோம், இங்கே பிடிச்சது ஒன்றும் இல்லாதது அப்படின்ட்டாங்க. ஆனால் 50 கேள்வியை கேட்டான் பாருங்கள் அமலாக்கத்துறை விசாகன்ட்ட.
விசாரணை ஸ்டாலின்கிட்ட சொல்லிட்டாரு, எல்லோரும் கூண்டோடு உள்ளே போயிடுவோம். அவன் கேட்ட கேள்வி அவ்வளோ ஆதாரத்தோடு கேட்டிருக்கான். அப்படின்னு ஒன்று தான் ஹைகோர்ட்டு போனான். இப்போ ஹைகோர்ட்டு போனதுக்கப்புறம் இப்போ ஹைகோர்ட்டு விசாரிக்கலான்னு ஒன்று வீட்டுக்கு வந்துட்டான் அமலாக்கத்துறை. எல்லாத்தையும் ஆதாரங்களை எடுத்துகிட்டு வாப்பா பையோடன்னு கூட்டிகிட்டு போயிட்டான் விசாகனை மனைவியும் கூட்டிகிட்டு போயிருக்கான்னா மனைவி பேர்லேயும் இது நடந்திருக்கு, பணப்பரிமாற்றம். இல்லைன்னா மனைவியை கூட்டிகிட்டு போக மாட்டானே. அதனால் அங்கே போயிட்டாங்க. எப்போவுமே இந்த விசாகன் யாருன்னு நான் பார்த்ததில்லை. அரசாங்க ஊழியர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் என்ன பண்ணுவான், விசாரணைனா பயப்படுவான், தான் மாட்டிக்குவோன்னா பயப்படுவான். விசாரணையில் மாட்டிட்டா சீஃப் மினிஸ்டர்கிட்ட போய் சொல்லுவான், என்னை மாற்றிடுங்க, விசாரணை வந்துடுச்சு, என்னை வேறு எதுக்கு மாற்றிடுங்க அம்மா. மாற்றலைன்னு இங்கே லீவ் போட்டு போயிடுவான். என்ன தைரியம் அந்த அதிகாரிக்கு, லீவும் போடல, தைரியமாக உட்காந்துருக்காங்க இவ்வளவு அயோக்கியத்தனத்தையும் பண்ணிட்டு. அதனால் மாட்டிட்டாங்க. இனி அடுத்து என்ன ஆகும்? விசாகன் கைது செய்யப்பட்டால் விசாகன்கிட்ட கன்ஃபெஷன் கொடுத்தா செந்தில் பாலாஜி மறுபடியும் கைது செய்யப்படலாம். செந்தில் பாலாஜியை மறுபடியும் கைது செஞ்சாங்கன்னா மறுபடியும் செந்தில் பாலாஜி ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்தா ஸ்டாலினை இனி எந்த நேரத்திலும் கதவை தட்டலாம். இது என்னாச்சு? டெல்லி முதலமைச்சர் பதவியே போச்சு இல்லை, ஜெயிலுக்கு போயிட்டு இப்போ உட்காந்துருக்காரு. அதே நிலைமை ஸ்டாலினுக்கு வரலாம். ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா கொஞ்சம் கூட பயம் இல்லை அவருக்கு. அவர் என்ன சொல்கிறாரு, 2026லேயும் நாங்கள் தான், 2031லேயும் நாங்கள் தான், 2036லேயும் நாங்கள் தான். எவ்வளோ இது பார்த்துக்கோங்க. 2026 மட்டும் இல்லை, 2031, அதுக்கப்புறம் வர 36 எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி தான், திராவிட மாடல் ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நிலைச்சி நிற்கும். கருணாநிதி சரித்திரத்தில் தொடர்ந்து 2 முறையே ஆட்சிக்கு வந்ததாக சரித்திரம் இல்லை. ஸ்டாலின் புரிஞ்சுக்கணும். உங்கள் அப்பா ராசி, உங்கள் ராசியும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்கள் அப்பா 71 தான் முதலமைச்சரானார், தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் உங்கள் அப்பா. அதுக்கப்புறம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் 76 போனது எம்ஜிஆர் இறக்குற வரை, சாகுற வரை ஒன்றும் பண்ண முடியலை. அப்புறம் 87 வந்தார், 2 வருஷத்துலேயே போச்சு. அதுக்கப்புறம் 96 வந்தார், அதோடு போச்சு. 2006 வந்தார், போயிடுச்சு. ஆக தொடர்ந்து நீங்கள் முதலமைச்சராக உங்கள் கட்சி வந்தது சரித்திரம் இல்லை. உங்கள் ராசி எப்படி? அதனால் ஸ்டாலினுக்கு சொல்ல ரொம்ப இருமாப்பு வேணாம். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் இது இன்னும் 15 வருஷத்துக்கு வருங்கிறதெல்லாம் ரொம்ப கனவு. உங்கள் அப்பா அப்படி தான் கனவு கண்டார். நான் 100 வயசுக்கு மேலே வாழ்வேன்னார், 93 வயசுலேயே போயிட்டார். அதனால் இறைவனுடைய விருப்பம்னு ஒன்று இருக்குது. நாளை இந்த மனித வாழ்க்கை இருக்குமான்னு ஒவ்வொருத்தரும் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இவ்வளவு திமிரோட ஸ்டாலின் இன்னும் 15 வருஷத்துக்கு இவங்க தான் வருவாங்களா? 15 வருஷத்துக்கு நீங்கள் முதல்ல இருப்பீங்களா? உங்களுக்கு 74 ஆச்சு. 15 வயசுனா 89 வயசில் இருப்பீங்களா? மனித வாழ்க்கை செயற்கையானது. அது எவ்வளவு நாள் இருப்போம்னு சொல்ல முடியாது. இருமாப்புடன் பேச வேண்டாம் ஸ்டாலின். இப்போவே உங்கள் இவர் சொல்லிட்டார், சிதம்பரம், இந்தியா கூட்டணி ரொம்ப பலவீனமாயிடுச்சான், இது பாஜக ரொம்ப பலமாயிடுச்சான், கட்டமைப்பு இதில் பாஜக பலம். அதுவும் இப்போ பாகிஸ்தானை போட்ட போரில் எல்லாம் பிஜேபி மேலே ஒரு பெரிய மரியாதை வந்திருக்கு. நாட்டை காப்பாற்றிட்டாங்க, பகை நாட்டை அழித்து விட்டார்கள்னு. அதனால் இந்தியா கூட்டணியே போயிடும்னு அவர் பேசுகிறாரு. அப்போ இந்த இதில் ஸ்டாலின் 15 வருஷத்துக்கு வருவாராம். எப்படி வருவார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படிங்கிறது முதல் கருத்து. அடுத்தது ரெய்டு, அதே ரெய்டு, இடி ரெய்டு. இன்னொரு ஆள் வீட்லேயும் அடிச்சிருக்காங்க. இப்போ நான் சொன்னது டாஸ்மாக் 1000 கோடி அதில் தான் அடித்தாங்க. ஆனால் இப்போ இன்னொரு வீட்லேயும் போய் அடிச்சிருக்காங்க. அவர் யாருன்னா புது ஆளாக இருக்கார், ஆகாஷ் பாஸ்கரன். அவர் யாருன்னு தோண்டி பார்த்தா அன்பில் மகேஷுக்கு சொந்தக்காரன், மந்திரி அன்பில் மகேஷும் உதயநிதியும் தோஸ்த், ரொம்ப நெருக்கமான நண்பர்கள். அதனால் அன்பில் மகேஷுக்கு சொந்தக்காரன் ஒன்று இவர்கிட்ட உதயநிதிகிட்ட கொடுத்து பினாமி கொள்ளையடித்த பணம் எல்லாம் வைக்க இடமில்லை. திமுகவுக்கு 30,000 கோடி 2 வருஷத்தில். அதில் ஸ்டாலின் 15,000 கோடியை உதயநிதிக்கும் 15,000 கோடியை இவருக்கும் கொடுத்தார். சபரீசன் 15,000 கோடி வச்சுக்கிட்டு போட்டார், பிளாட்டாக போட்டார். ஜி ஸ்கொயரில் போட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் சிஎம்டிஏ இது அனுமதி, டிடிசிபி அனுமதி எல்லாம் இவங்க தானே ஆட்சி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒன்றுமில்லாத இடத்துலாம் போட்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 4,000 5,000 போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியும் பணம் வந்துக்கிட்டே இருக்குது.
அதனால தான் ராக்கெட் டெக்னாலஜியில் போய் வானம்னு சொல்லி அவர் தம்பி அவருக்கு டைரக்டராக போட்டு தனி ரூட்டில் போயிட்டு இருக்காரு சபரீஷன். உதயநிதி என்ன பண்ணாருன்னா 15,000 கோடி எடுத்துகிட்டு வந்து சினிமாவில் போட்டார். சினிமாவில் வந்து எப்படி உதயநிதி விவரமான ஆள், சினிமாவில் போனவும் உருப்பட்டதில்லை. ஆனால் உதயநிதி எப்படின்னா சினிமா படம் எடுத்தார். இப்போ எப்படின்னா சினிமா படமே எடுக்க மாட்டார், நிறுத்திட்டார். சினிமா படத்தை தியேட்டரில் ரிலீஸ் பண்ணார். தியேட்டருங்களெல்லாம் கையில் வாங்கி வச்சுருக்காரு குத்தகைக்கு. அதனால் தியேட்டரில் மட்டும் படம் ரிலீஸ் 15% அவருக்கு கொடுத்துருக்கணும். இப்போ இந்தியன் 2ன்னு வந்தது, லைக்கா ப்ரொடக்ஷன், பெரிய நஷ்டம். ஆனால் உதயநிதிக்கு நஷ்டம் இல்லை. ஏன்னா தியேட்டரில் ஓடினா 15% அவருக்கு எடுங்கட்டு போகும். பணத்தை ஃபுல்லாக நஷ்டம் இல்லாமல் வச்சா சினிமா துறை விழுந்து போச்சு. ஊழலில் சம்பாதிச்ச பணத்தை முதலீடு பண்ணுறதுக்கு முடியலை. அதனால் உதயநிதி என்ன பண்ணார், லைக்கா ப்ரொடக்ஷன்ஸுன்னு பாவம் ரஜினிகாந்த் வச்செல்லாம் படம் எடுத்து ஒன்றும் இதாக போயிட்டு மூடி விட்டோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. உதயநிதி ஃபோன் பண்ணி மூடெல்லாம் வேணாம், நான் கொள்ளையடித்த பணம் வந்து நிறைய இருக்குது, அதை உன்கிட்ட கொடுக்குறேன், எனக்கு வட்டிக்கு கொடு, ஒரு வட்டி 50 பைசா வட்டி எனக்கு கொடுத்தா போதும், நீ படத்தை இது பண்ணு அப்படின்னு அவர் ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டார். அப்படியும் பணம் குமியுது. அப்போ என்ன பண்ணார், அன்பில் மகேஷ் சொந்தக்காரர் ஆகாஷ் பிரபாஸ்கர், வா உன்ட்டு ஒரு 400-500 கோடி தரேன், படம் எடு, பார்த்து இது பண்ணு, எனக்கு ஒரு 50 பைசா வட்டி கொடு அப்படின்னு அவர் வந்துக்கிட்டு படம் எடுக்கிறார். அந்த படம்லாம் 300 கோடி 400 கோடின்னு எடுக்கிறார். இவர்கிட்ட எப்படி பணம் வந்தது, திடீர்னு வந்திருக்காருன்னு யாருக்கு தெரியும். இவர் கல்யாணத்துக்கு உதயநிதி போயிருக்காரு, ஸ்டாலின் போயிருக்காரு, அப்போ நெருக்கம். இப்போ அவர் வந்து கோடிக்கணக்கான பணத்தை முதலீடு செய்திருக்கிறார். 400 கோடி 500 கோடி. அவர் எடுக்கிற படத்தை பூரா ரெஜென்ட்டு தான் ரிலீஸ் பண்ணுவாங்க, எல்லாம் பினாமி. அதனால் இப்போ அவர் வந்து இப்போ பிடிச்சிட்டாங்க அமலாக்கத்துறை. பேங்க்கில் பார்த்துக்கிட்டே இருப்பாங்கல்ல அமலாக்கத்துறை. இந்த அமலாக்கத்துறை இதே எப்படி வந்ததுன்னா, இதுக்கு முன்னாடி இந்த மாநிலத்தில் ஆட்சி செய்கிறவன்லாம் என்ன பண்ணால், மத்திய அரசாங்கம் எங்களை கேட்க முடியாது, நான் கொள்ளையடித்தாலும் நீ எங்களை கேட்க முடியாது, சிபிஐ வர்றதா இருந்தால் மாநில அரசாங்கத்தின் அனுமதி கொடுக்கணும். அதனால் இவங்க என்ன கொள்ளையடித்தாலும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தான். அப்போ தான் மத்திய அரசாங்கம் என்ன பண்ணால், அமலாக்கத்துறைக்கு ஒரு தனி சட்டம் போடுறா, PMLA ஆக்ட், சட்டவிரோத பண பரிமாற்றம்னு யார் வேணாலும் இப்போ பிடிச்சிட்டு போயிடும். அதில் தான் மாட்டினாங்க. PMLA ஆக்ட் இல்லைன்னா யாரும் டாஸ்மாகில் அடிக்கிற கொள்ளையோ ஒன்றுமே பண்ண முடியாது. ஆக இந்த சட்டம் வந்தது தான் இப்போ உங்களுக்கு இதாகிடுச்சு. அதனால் இப்போ அடுத்து ஆகாஷ் பாஸ்கரை பிடிச்சிட்டாங்கன்னா என்ன அர்த்தம், அமலாக்கத்துறை அவரை வந்து உதயநிதியை குறிவைத்து விட்டார்கள், எந்த நேரத்திலும் இதை வச்சு உதயநிதியை லிங்க் பண்ணி வீட்டுக்கு வந்து கைது பண்ணலாம், இளவரசர் ஜெயிலுக்கு போனாலும் போகலாம். அதனால் ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு, ஸ்டாலின் எப்போ போக போகிறாருங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். இப்போ தான் கொஞ்சம் வேலை ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் வேகமாக போகும். கனிமொழி போய் எதையாச்சும் ஒன்று இது பண்ணி நிறுத்தி வைக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. அதனால் டாஸ்மாகின் MD விசாகன் அநேகமாக கைது செய்யப்பட்டு விடுவார் என்று நினைக்கிறேன். இவர் ஆகாஷ் பாஸ்கர் உதயநிதியின் நண்பர்கிட்ட இருந்து மணி இதெல்லாம் எடுத்தாங்கன்னா வருங்காலத்தில் உதயநிதிக்கும் பிரச்சனை வருவதற்கு மிக அதிகமான வாய்ப்பு இருக்கிறது என்பது தான் இந்த 2 அமலாக்க பிரிவு ரெய்டிலையும் நமக்கு கிடைத்திருக்கிற செய்தி வந்து இதுதான். 2 பேரும் உதயநிதியும் எந்த நேரத்திலும் சிக்கலாம். டாஸ்மாக் கதை இன்னும் பல கதைகள் வெளியில் வரும். 1000 கோடி தான் சொல்லியிருக்காங்க. மொத்தம் 49,500 கோடி ஒரு வருஷத்துக்கு அடிக்கிறாங்க. இதெல்லாம் இனி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரும் என்று நம்புவோம் அப்படிங்கிறது. இப்போ இவங்க மத்திய அரசாங்கம் கொஞ்சம் தைரியம் ஆகிட்டாங்க, பாகிஸ்தானை ஜெயித்தோன்னு. அதனால் கொஞ்சம் வேகமாக எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் என்பது முதற்கட்ட செய்தி. அடுத்தது மறுபடியும் இந்த நடிகர் சந்தானம் கோவிந்தான்னு ஒரு பாட்டை போட்டு பெருமாளை இழிவுபடுத்துகிற மாதிரி, எதில் காமெடி வைக்கிறதுன்னு தெரியல. நீங்கள் எல்லாம் ஒரு காமெடியனா? காமெடிங்கிறது என்னென்னா, அந்த காலத்தில் NS கிருஷ்ணன் காமெடி பண்ணுவார். அவர் காமெடி எப்படி இருக்கும்னா, யார் மனதையும் புண்படுத்த மாட்டார். சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இதுங்களை சுட்டி காட்டுவார். சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள் இதெல்லாம் சுட்டி காட்டுவார். யாரையும் தனி மனித தாக்குதல் தொடுக்க மாட்டார். அதுதான் வந்து கலைவாணர் NS கிருஷ்ணன் காமெடியன். அதுக்கப்புறம் விவேக் சின்ன கலைவாணர்னு சொன்னாங்க. அவரும் பல சமூக இதுங்களெல்லாம் சுட்டி காட்டுவார் காமெடியில். யாரையும் தனிப்பட்ட முறையில் புண்படுத்த மாட்டார்
இதுதான் காமெடி. ஈவன் வடிவேலு கூட பார்த்தீங்கன்னா யாரையும் தனிப்பட்ட முறையில் புண்படுத்த மாட்டார். அவருக்குன்னு சில எடுபடிகளை வச்சுக்கிட்டு அப்படி எடுப்பார். ஆனால் இந்த சந்தானம் எப்போ பார்த்தாலும் ரொம்ப விவரமானவர், அறிவாளின்னு நினச்சிக்கிட்டு எல்லாத்தையும் கலாய்க்கிறது, எல்லாத்தையும் கிண்டல் அடிக்கிறது. இது ரொம்ப நாளாக வச்சுக்கிட்டு இருந்தது. சமீபத்தில் உதயநிதிக்கு போய் பிரச்சாரம் பண்ண போவேன்னாரு. அப்போவே முடிவு பண்ணிட்டான், ஏடிஎம்கே, பிஜேபி, இனி எல்லா கட்சியும், நாம் தமிழர், எவனும் உங்கள் படத்தை பார்க்க மாட்டான்னு நான் சொன்னேன். இப்போ மறுபடியும் போய் பெருமாள் பாட்டை போய் கிண்டல், பெருமாள் அந்த பாட்டை பாரு. ஸோ பெருமாள் பாட்டை, அந்த கோவிந்தாங்கிற பாட்டை ரொம்ப இது பண்ணிட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டில் யாரும் கேட்கல. ஆனால் பவன் கல்யாண் ஆந்திராவில் இருக்கார், துணை முதல் மந்திரி, அவர் பெருமாள் பக்தர். அதனால் அவர் என்ன பண்ணார், அவங்க கட்சிக்காரங்கள்லாம் வந்து திருப்பதிக்கு இபிஎஸ் போகும்போது போய் பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பெருமாளை அவமானப்படுத்தி இப்போ தமிழ் பாட்டு போட்டிருக்காங்க. இந்த செய்தி வெளியில் வந்து வைரலான உடனே இப்போ அந்த பாட்டை நீக்கியிருக்காரு. அதனால் பெருமாள் பக்தர்களுக்கு சொல்கிறேன், சந்தானத்தை கவனிச்சுக்கோங்க. பெருமாளை கும்பிட்ற ஒருத்தர் கூட சந்தான படத்தை நீ பார்க்காதீங்க, தள்ளி வைங்க சந்தானத்தை. அவர் திமுககாரர் மட்டுமல்ல, கடவுளின் எதிரி, கடவுளை கிண்டல் செய்பவர் அப்படிங்கிறதான் சொல்ல முடியும். சந்தானத்துக்கு சொல்கிறேன், ஒழுங்காக பணத்தை வாங்கிட்டு படத்தில் நடிச்சுட்டு போங்க. பெரிய அறிவாளின்னு நினச்சிக்கிட்டு மற்றவங்களை கிண்டல் பண்ணுறது, உதயநிதி பின்னாடி போய் எடுபடி மாதிரி சுற்றுறதுனா போய் உதயநிதி பின்னாடி போய் சுற்றுங்க. அதுக்காக என்ன பெரிய அறிவாளின்னு நினைப்பா உங்களுக்கு. அதனால் யாரையும் கிண்டல் பண்ணி இது பண்ணாதீங்க. பெருமாள் பக்தர்கள் அனைவரும் இவரை வந்துக்கிட்டு சந்தானத்தை புறக்கணியுங்கள். அதிமுக, பாஜக, நாம் தமிழர், திமுகவுக்கு எதிராக இருக்கும் அத்தனை கட்சிகளும் சந்தானத்தை புறக்கணியுங்கள். காரணம், இவர் உதயநிதிக்கு பிரச்சாரம் செய்ய போவதாக அவரே சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறது. அந்த கோவிந்தா பாட்டை வந்து அவமானப்படுத்தியதற்கு நம்ம வந்து இந்த கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது, களை இழந்த ராமதாஸ். பாவம், பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் வந்து மாவட்ட செயலாளர்களை கூட்டத்தை கூட்டினார். 110 பேர் மாவட்ட செயலாளர் கூட்டினார். மற்ற நிர்வாகிகள்லாம் சேர்த்திங்கன்னா 216 பேர் மொத்தம் கூப்பிட்டார். அன்புமணி எங்கே உள்ளே இருந்து அண்டர் கிரவுண்ட் அப்பாவுக்கு எதிராக பண்ணிக்கிட்டு இருக்காருல்ல, அவர் யாரையும் போக விடாமல் தடுத்துட்டார். கடைசி 15 பேரோ 16 பேரோ தான் வந்திருக்காங்க, 216 பேர். அப்போ கட்சியில் அவருக்கு இருக்கக்கூடிய பிடிப்பு போயிடுச்சு. பரிதாபமான நிலையில் ராமதாஸ் இருக்கார். ஆனால் அப்படி இருந்து என்ன சொல்கிறாருன்னா, அவர் தனியாக நின்னா 40 சீட்டில் ஜெயிப்பார், கூட்டணியில் நின்னா 50 சீட்டில் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லுவார். தனியார் நின்னாலும் 50 தொகுதியில் 40 தொகுதி, குறைஞ்சது 40 தொகுதியாவது வெற்றி பெறணும் தனியார் நின்னாலும். அப்போ கூட்டணியில் அது கூட்டணிக்கு அது ஒரு பெரிய பலம் தானே. அப்போ கூட்டணி நிச்சயமாக கூட்டணி உண்டு. தனியாக நின்று ஒரு சீட்டு தான் ஜெயித்தார். பண்ருட்டி ராமச்சந்திரன் முதல் தேர்தலில் 1 தான் ஜெயித்தார். அதுக்கப்புறம் 2, 3 இப்படி தான் ஜெயிச்சிருக்காரு. அன்புமணி ராமதாஸ் தான் வருங்கால முதல்வர்னு 2016 போட்டு ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலை. அன்புமணி ராமதாஸை தோற்று போனார். அப்புறம் இப்போ வந்து ரொம்ப கூச்சமே இல்லாமல் சொல்கிறார், 40 சீட்டு ஜெயிப்போம், கூட்டணியோட சேர்ந்து 50 சீட்டு. முதல்ல உங்கள் கட்சியை கையில் எடுங்க, உங்கள் கட்சியை கைப்பற்றுங்க, 40 சீட்டுக்கு அப்புறம் போகலாம். அவங்க பையன் கட்சியை கைப்பற்றிட்டு போகிறாரு, கேவலமாக இல்லையா? கட்சியை கைப்பற்றிட்டு போங்க. உங்களுக்கு நிறைய அரசியல் அனுபவம் இருக்குது. நான் வந்து உங்களுக்கு அட்வைஸ் சொல்ல வேண்டியதில்லை. இருந்தாலும் சொல்கிறேன், 216 16 தானே வந்தான். 200 பேர் இந்த விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்புங்க. 200 பேர் பதில் கொடுக்க மாட்டாங்க. கட்சியை விட்டு விளக்குங்க, பொறுப்பை விட்டு விளக்குங்க. புதுசாக 200 பேரை போட்டு கட்சியை கைப்பற்றுங்க. இல்லைன்னா அன்புமணி ராமதாஸ் கட்சியை கைப்பற்றிட்டு போயிடுவார். ரெடியாக இருக்கார், அவுரங்கசீப் மாதிரி ஆயிட்டார் அன்புமணி ராமதாஸ். கொஞ்ச நாளில் உங்களையே பாட்டாளி மக்கள் கட்சியை விட்டு அவர் விளக்குனாலும் விளக்கலாம், நீங்களே நீக்கப்படுவீர்கள். அதுதான் எங்களுக்கு கிடைச்ச செய்தி. ஒரு காலத்தில் என்டி ராமராவ்னு ஒருத்தர் இருந்தார். தெலுங்கு தேசம் தான் அவர் தான் கட்சி ஆரம்பித்தார். மனைவி இறந்துட்டாங்க. அவருக்கு 10-12 பிள்ளைக்கு மேலே. ஊர் பசங்களும் சோறு கூட போடலை. அவன் வேலையை பார்த்தான். சில பேர் வெளிநாடு போனான். அப்போ என்டி ராமராவ் சொன்னார், இத்தனை பிள்ளைகளை பெற்றேன்னா ஒருத்தன் கூட சோறு போட இல்லை, வீட்டுக்கு வந்தால் எவனுமே இல்லை, யாருமே எனக்கு கவனிக்கலை அப்படின்னு சொல்லி சிவபார்வதின்னு ஒரு பெண் லேடி, அவங்க ஆராய்ச்சி கட்டுரை எழுத வந்தாங்க. அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. உடனே என்ன பண்ணாங்க, எல்லா பையங்க மருமகன் சந்திரபாபு நாயுடு எல்லாம் சேர்ந்து
அவரை கட்சியை விட்டு அவர் கட்சியை விட்டு அவரையே தூக்கி எம்எல்ஏக்கள் எல்லாம் இவங்க வெளியில் கொண்டாந்து முதலமைச்சரை விட்டு காலி பண்ணி அவரை வெளியில் அனுப்பிட்டாங்க. ஒரு கம்பை ஊண்டிட்டு கடைசி நேரத்தில் கவர்னர் மாளிகை வாசலில் அழுது கொண்டே நின்றார் என்.டி. ராமராவ். அந்த இதுக்கு மன்னிப்பே கிடையாது. அவ்வளவு கொடுமையை அனுபவித்தார். யார்? சொந்த மகனும் மருமகனும். அதே நிலைமை சொந்த மகனால் ராமதாஸுக்கு வந்து விடுமோ அப்படிங்கிறது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. அதனால் ராமதாஸ் அவர்கள் முதல்ல கட்சியை கைப்பற்றுங்க. முதல்ல உங்கள் பையன்கிட்ட உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் பையன் நல்லவராக எனக்கு தெரியல, சீக்கிரம் உங்களை விரட்டிட்டு கட்சியை கைப்பற்றி விடுவார் அப்படிங்கிறது உங்களுக்கு செய்தியாக சொல்ல விரும்புகிறோம். அடுத்து திருமாவளவன் சொல்கிறார், சினிமாக்காரங்களாம் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது, அங்கே அவருக்கு பாவத்து காத்துக்கிட்டு இருக்குது, தெரியல அவருக்கு. இதில் திருமாவளவன் கட்சியில் இருக்கக்கூடிய 18 வயசுலேருந்து 30 வயசில் திருமாவளவன் கட்சியில் இருக்கக்கூடிய பாதி பேர் விஜயின் ஆதரவாளராக மாறிவிட்டார்கள். திருமாவளவனுக்கு ஒரு அதிர்ச்சி செய்தியை சொல்கிறேன். எப்போவும் நீங்கள் 1% ஓட்டு தான் வாங்குவீங்க. இந்த பட்டம் 10 தடவை 0.3 0.4 தான் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் கட்சியில் இருக்கும் இளைஞர்களின் பெரும்பாலும் விஜய் கட்சிக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க. ராமதாஸ் மாதிரி நீங்களும் கட்சியை இழக்க வேண்டியது வரும். ராமதாஸுக்கு எதிர்ப்பாக ஆள் இருக்குது, உங்களுக்கு எதிரியே விஜய் தான். அதனால் உங்களுடைய இளைஞர்கள் நிச்சயமாக பாதிக்கு மேல் விஜய் பக்கம் சாய்ந்து விட்டார்கள். நீங்கள் வருங்காலத்தில் அரசியல் இது வேணும்னா பேசாமல் விஜய் கட்சியோட போய் கூட்டணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்கள் ஓட்டை காப்பாற்றலாம். திமுகவுக்கு போனீங்கன்னா ஓட்டுங்காலி. அதனால் திருமாவளவுக்கு ராமதாஸை போல் திருமாவளவனுக்கும் ஆபத்து காத்திருக்கிறதுங்கிறது தான் அடுத்த செய்தி. அதுக்கு அடுத்தது ஹைகோர்ட், சட்ட சம்மந்தப்பட்ட விஷயம். போலீஸ் ஸ்டேஷனில் எப்படின்னா கூட்டிகிட்டு போகிறாங்க, நல்லா கூட்டிகிட்டு போகிறாங்க. வெளியில் வரும்போது கையில் மாவு கட்டோடு வரான். கேட்டால் பாத்ரூமில் வழிக்கு விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உயர்நீதிமன்றம் கேட்குறாங்க, மதுரை உயர்நீதிமன்றம், அது என்னப்பா அது போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற பாத்ரூம் எல்லாம் வழுக்குமா? போகிறவெல்லாம் வலிக்கு விழுகிறான், பேண்டேஜ் போட்டு வரான். அந்த பாத்ரூமில் போலீஸ்காரன் வலிக்கு விட மாட்டானா? ஒரு போலீஸ்காரன் கூட வலிக்கு விட மாட்டேங்கிறான். வெறும் இவங்க மட்டும் வலிக்கு விழுகிறாங்களே. இனிமேல் வலிக்கு விழுந்து எவனுக்காச்சும் கட்டு போட்டிங்கன்னா உங்கள் வேலைக்கு ஆபத்து வரும்னு எச்சரிக்கை கொடுத்துட்டான். உயர்நீதிமன்றத்தை சொல்கிறேன், எல்லாத்தையும் இப்படி பண்ண முடியாது சொல்கிறேன் உங்களுக்கு. சில மோசமான கிரிமினல்ஸ் இருப்பான், அவனை உதைக்கலன்னா சரி. அவர் அந்த காலத்தில் இந்த 2 லட்ச ரூபா கொடுத்தா போய் வெட்டக்கூடிய கொலை செய்யக்கூடிய கூலிப்படை இருப்பான். அவனை போலீஸ்லேருந்து முட்டிக்கையை உடச்சி விட்டுருவாங்க. அதை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா அவன் வெளியில் வந்தால் ஒருத்தனை கொலை பண்ணிடுவான். இது மாதிரி ஆபத்தான குற்றவாளிகள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள கையை ஒடிக்கும்போது நீங்கள் கண்டுக்கக்கூடாது. இப்போ சீமான் கட்சியில் ஒருத்தர் இருந்தார். அந்த ஆள் என்ன பண்ணான், அவன் பாக்ஸர். சீமான் ஏதோ போராட்டம் பண்ணாருன்னு அங்கே போனான். போலீஸ்காரன் யூனிஃபார்மில் அவனை பார்த்தாலே பார்க்காம இருக்குது. அவன் ஏதோ தடுத்து நிறுத்தினான். குத்துனாரு பாருங்கள், பாக்ஸர் மாதிரி அந்த சீமான் கட்சிக்காரன். அப்போவே நான் செய்வேன், கைகாலை ஒடிக்கணும் அப்படின்னு. கரெக்டாக ஒடித்தாங்க. பேண்டேஜோடு வந்தார். அவனை பேண்டேஜ் தான் போடணும். காவல்துறையில் அடிக்கிறான்னு வைங்க, அவனை விட்டுட்டு இருக்கிறது எல்லாம் சொல்லுவான் யோகியம் மாதிரி. அவனுக்கு சட்டப்படி தானே. நீ மட்டும் வச்சுக்கிட்டு அடிப்ப, சட்டப்படி நீ போலீஸை மதிச்சியா? நீ போலீஸை குத்துவா, ஆனால் போலீஸ் ஒன்றே அடிக்கக்கூடாதா? அதனால் நீ 2 லட்ச ரூபா கொடுத்தா ஒருத்தனை கொலை பண்ணுவேன், போலீஸ் உன் கையை ஒடிக்கக்கூடாதா? அதனால் பேண்டேஜ் போடுறது முக்கியமான மோசமான குற்றவாளிகளுக்கு பேண்டேஜ் போட்டு தான் ஆகணும். ஆனால் போலீஸ்காரன் என்ன பண்ணுறான், ஸ்டாலினுக்கு கைக்கூலியாக மாதிரி சாதாரண ஆளுக்கும் பேண்டேஜ் போட வைக்கிறான். இப்போ சவுக்கு சங்கர் போனார், வெளியில் வரும்போது பேண்டேஜோடு வந்தார். அவரை கையை ஓடிக்கலாமா? அந்த நல்ல மனுஷனும் கெட்ட மனுஷனும். அவங்க அந்த கிரிமினல்ஸ், அவங்கெல்லாம் ஒயிட் காலர் கிரிமினல்ஸ். ஒயிட் காலர் கிரிமினல்ஸ் யூடியூப்பில் பேசுகிறவன். ப்ரொஃபஷனல் கிரிமினல்ஸ் இருக்கான், கொலை பண்ணுறவன், பாலியல் அவனைத்தான் இதெல்லாம் பண்ணணும். போலீஸ்காரனுக்கு ஏன் இப்போ எச்சரிக்கை கொடுக்குறாங்க உயர்நீதிமன்றம்? நீ எல்லாத்தையும் அடிக்கலையே. ஸ்டாலினுக்கு பிடிக்காத ஆளுனா கூப்பிட்டு அடிக்கலையே. ஸ்டாலின் நாளைக்கு சொல்லுவான் கையை ஓடினா உரிச்சிருவேன். எல்லாம் உயர்நீதியார் ஐபிஎஸ் சேர்ந்து கேவலமான வேலை பண்ணுறான். கேவலமாக நிச்சயம் ஒரு நாள் ஜெயிலுக்கு போவான், சொல்லிட்டேன். ஐபிஎஸ் அதிகாரியில் நிச்சயம் ஜெயிலுக்கு போவேன். ஸ்டாலினுக்கு ஏஜென்ட்டாக இருந்துட்டு இந்த வேண்டிய ஆள் வேண்டாத ஆள்லாம் கைகாலை ஒட்டிச்சிங்கன்னா நிச்சயம் மாட்டலை. நீங்கள் என்ன மாட்டினீங்கன்னா உங்களை ஜெயிலுக்கு போகாமல் விட மாட்டோம். ப்ரொஃபஷனல் கிரிமினல் அடி. அதனால் உயர்நீதிமன்றம் 2 பேரையும் வகைப்படுத்தணும். ப்ரொஃபஷனல் கிரிமினல், வெளியில் மோசமான அந்த சீமானால் பாக்ஸிங் அவனெல்லாம் கையை தான் ஒடிக்கணும். அதை கண்டுக்காதீங்க. ஆனால் அப்பாயிகளை கையை ஒடிக்கும்போது கேள்வி கேளுங்க. ஆனால் நீங்கள் கேள்வி கேட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி.
ஆனால் முக்கியமான விஷயத்தில் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்களே உயர் நீதிமன்றம். இப்போ இது எடுத்துக்கோங்க. அந்த சாரில் நீங்கள் தானே என்ன பண்ணீங்க, தானாக முன் வந்து வழக்கு எடுத்தீங்களா? ரைட். வழக்கு எடுத்துகிட்டு என்ன பண்ணீங்க, சிறப்பு புலனாய்வு குழுன்னு ஒரு 3 பேரை போட்டீங்க. அப்போவே நான் சொன்னேன், சிறப்பு புலனாய்வு குழு கமிஷனரே இவர்களுக்கு சாதகமாக இருக்கிறார், அந்த சார்னு ஒன்று இல்லைன்னு அப்பட்டமாக போய் சொல்கிறார். பேச்சுக்க அவருக்கு கீழே இருக்கிற அதிகாரிகளை சிறப்பு புலனாய்வு குழு போடாதீங்கன்னு 3 பெண்களை போட்டாங்க. அதுங்க அப்படியே கமிஷனர் என்ன சொன்னாரோ அதுபடி அந்த சாரியை விட்டுட்டு அந்த ஞானசேகரன் வீட்டில் திருடினா 500 சவரன் திருடினா 1000 சவரன் திருடினான்னு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்டீங்களா? அந்த சாரை பற்றி தானமா நீ விசாரிக்க சொன்னேன், நீ என்னென்னத்தையோ எழுதி கொடுத்துருக்கேன்னு இன்றைக்கி வர கேட்கல. அப்போ உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையே போயிருக்க. நீங்கள்லாம் கேள்வி கேட்குறதுக்கு உங்களுக்கே என்ன தகுதி இருக்குது? திருவேங்கடம் ஆம்ஸ்ட்ராங் கேஸு விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தனை என்கவுண்டர் போடலாமா அந்த வழக்கில் சம்மந்தப்பட்டவனை? அப்போ யாரையோ காப்பாற்றுவதற்காக போடப்பட்ட என்கவுண்டர் தானே. அரசு உயரதிகாரிகள் ஸ்டாலின் சொன்னதை கேட்டு அந்த என்கவுண்டர் போட்டாங்களே. இன்றைக்கு வர ஒரு கேள்வி கேட்டிருப்பீங்களா உயர் நீதிமன்றம்? அப்புறம் இதை மட்டும் வந்துக்கிட்டு பாத்ரூமில் விழுகிறவன் கையை ஒரு இது பண்ணுறவனை இது பண்ணால் நான் அவனை வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு என்ன அர்த்தம்? முதல்ல இந்த 3 சிறப்பு புலனாய்வு பிரிவில் இந்த 3 பெண் அதிகாரிகளை வேலையை விட்டு தூக்குங்க. அந்த சாரை விசாரிக்க சொன்னால் என்னென்னத்தையும் விசாரிக்கலையோ, உனக்கு யார் தூண்டி விட்டா, உனக்கு மேலே இருக்கிற அதிகாரிகள் யார், மேலே இருக்கிற அரசியல்வாதி யாருன்னு முதல்ல அந்த கேள்வியை கேளுங்க. திருவேங்கடத்தில் ஏன் என்கவுண்டர் நடந்தது, யாரை காப்பாற்றுவதற்காக திருவேங்கடத்தை என்கவுண்டர் போட்டாங்க, இந்த கேள்விகளை எல்லாம் அவங்கள பார்த்து கேளுங்க. அதுக்கப்புறம் இந்த பாத்ரூமில் வலிக்கு விழுகிறத பற்றி கேட்கலாம் அப்படிங்கிறத உயர்நீதிமன்றம் சில இது நல்லாவது பண்ணுவாங்க, சில இது பார்த்திங்கன்னா அப்படியே மாறிப்போகும். யாருக்காக இது கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியாது, ஜால்ரா போட்டுருவாங்க ஆளுங்கட்சிக்கு. அதனால் உயர்நீதிமன்றத்துக்கு இதை கேள்வி கேட்டது போல் அந்த சார் விஷயத்தையும் திருவேங்கடம் விஷயத்தையும் பார்த்து கேள்வி கேட்டால் தான் உங்களுக்கு தகுதி இருக்கிறது. இல்லைன்னா முக்கியமான விஷயங்கள்லாம் கோட்டை விட்டுட்டு சாதாரண விஷயங்களை கேள்வி கேட்பதன் மூலம் நீங்கள் உயர்நீதிமன்றம் நடுநிலைமையாக நடக்கிறது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படிங்கிறது அடுத்த கருத்து. அடுத்தது இந்த கோவிச்செழியன்னு ஒரு மந்திரி, நாட்டுக்கு இப்படி ஆளுங்கள்லாம் மந்திரியாக இருக்கான்னா நாடு என்ன ஆகும்? கவர்னர் என்ன பண்ணார், ஒரு துணைவேந்தர் நேர்மையான ஆள், இந்த ஆள் இந்த உருப்படாத இந்த ஈவேரா பேரில் ஒரு பல்கலைக்கழகம் வச்சுருக்காங்க. நாங்கள்லாம் அது பேர் பெரியார் பல்கலைக்கழகம். நாங்கள்லாம் பெரியாருன்னே சொல்கிறதில்லை. பெரியாருங்கிற பட்டத்துக்கு தகுதி இல்லாத ஆள் இவன் தான். இங்கே திமுக இருந்தால் பெரியார்னு இருக்கான். ஸோ நம்ம இந்த திராவிட மாடல் காரணம் தவிர மற்ற எல்லாத்துக்கும் சொல்ல அந்த ஆள் ஈவேரான்னு சொல்லுங்கள். அந்த ஆள் பேரில் ஒரு பல்கலைக்கழகம் வச்சுருக்கான். அதில் ஜெகன்னு ஒருத்தர், அவர் துணைவேந்தர். இதில் வேடிக்கை என்னென்னா நேர்மையான ஆள். அவர் என்ன பண்ணார்னா ஆரம்ப கட்டத்திலேருந்து ஆர்.என். ரவி கவர்னருக்கு ஆதரவாகத்தான் இருந்தார். உடனே என்ன பண்ணாங்க, நம்ம திமுக மாடல் திராவிட மாடல்காரங்க, நீ யோக்கியம் பக்கம் போலையே, நாங்கள்லாம் அயோக்கியங்க, நான் அயோக்கியனாக இருந்தாலும் நீ உனக்கு பதவி வேணும்னா எனக்கு ஜால்ரா தான் ஏன் அடிக்கணும், நீ ஏன் யோக்கியம் பக்கம் போனேன்னு கேட்டான். அந்த ஆள் சொல்லிட்டாரு, மனசாட்சிப்படி தான் நடப்பேன் அப்படின்னா இந்த ஆள் மேலே லஞ்ச குற்றச்சாட்டை கொடுறான்ட்டான். பாவம், லஞ்ச குற்றச்சாட்டு அவர் மேலே, நேர்மையான ஆள் மேலே. இவன் பூரா ஜெயிலில் இருக்க வேண்டிய பையன், மந்திரியிலேருந்து முதலமைச்சர்லேருந்து அவ்வளோ பேரும் எல்லாம் ஊரை கொள்ளையடிக்கிறான். இவன் போய் ஒரு நல்ல மனுஷன் மேலே ஒரு சார்ஜ் மெமோ ஒரு இதை கொடுத்துட்டார், லஞ்சம். இவங்களே புகார் கொடுக்க வச்சு கவர்னர் தான் சப்போர்ட் பண்ணார். இப்போ அவர் ஓய்வு பெற்றுட்டார். ஒரு பிரிவு வச்சார விழா வைக்கலை. ஏன்னா நல்ல மனுஷன்னா அவங்களுக்கு பிடிக்காது, நேர்மையானவனா அவனுக்கு பிடிக்காது. இவனை மாதிரி அயோக்கியனாக இருந்தால் பெரிய பிரச்சார இது வைப்பான், பிரிவு வச்சார விழா. கவர்னர் பார்த்தாலையோ நல்ல மனுஷன் ஏன் நேர்மையாக இருந்தாலே என்னையா அவங்க இப்படி பண்ணுறாங்கன்ட்டு நான் வைக்கிறேன்ப்பா அவனுக்கு பிரிவு வச்சார விழா அப்படின்ட்டு கவர்னர் மாளிகைக்கு அவரை கூப்பிட்டார். கவர்னர் மாளிகை கூப்பிட்டு அவருக்கு பிரிவு வச்சார விழா நடத்தி பரிசுகளை கொடுத்து அனுப்புனார். இதில் என்ன தப்பு? நீ ஒரு யோகியனை செருப்பால் அடிக்கிற மாதிரி அடித்து அனுப்பிட்டேன். இன்னொரு யோகியன் பாவம், அந்த யோகியனுக்கு ஒரு மாலை போட்டு அனுப்புவோன்னு நினச்சா என்ன தப்பு? உடனே இந்த ஆள் சொல்கிறார், கோவிச்செழியன் கவர்னர் தமிழ்நாட்டே அவமானப்படுத்திட்டாராம். பாவிங்க, யோகியங்கிற பூரா இது போட்டு இதை போட்டு போனால் கடவுளுக்கே அடுக்குமா? அதுதான் கடவுளாக பார்த்து கவர்னர் மனசை மாற்றி அவருக்கு ஒரு பெருமைப்படுத்தியிருக்காரு. அவர் வேணால் லஞ்ச குற்றச்சாட்டு இருக்குதுன்னு சொல்கிறீங்களே கோவிச்செழியன்,
அப்போ எப்படி அவரை ஓய்வு பெற அனுமதிச்சிங்க? சஸ்பெண்ட் பண்ண வேண்டியது தானே? அவர் மேலே இதை கொண்டு வர வேண்டியது தானே? ஊரை ஏமாத்துறதுக்கு ஒரு நல்ல மனுஷன் மேலே சார்ஜுன்னு போட்டு. நான் சொல்வதை யாரும் நம்ப வேணாம். எல்லாம் போய் இந்த ஜெகன்கிற ஒரு துணைவேந்தர் நல்ல மனுஷனா ஊழல் பண்ணுறவரான்னு நீங்களும் விசாரிங்க. பொதுமக்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் விசாரிங்க. அவர் வேலை பார்த்ததெல்லாம் விசாரிங்க. அப்போ தான் தெரியும். நல்லவனை இந்த அயோக்கியங்கள்லாம் சேர்ந்து மாட்டி விடணும்னு பார்த்தான். இன்னொரு நல்லவர் அவருக்கு விரிவு உச்சர விழா வரும்னா அவரை அசிங்கப்படுத்துகிறான். தகுதியை இழந்து விட்டாருங்கிறான் கவர்னர், ஒரு நல்ல மனுஷனை. அதனால் ஜெகன் அவர்களுக்கு பிரிவு உச்சர விழா கொடுக்காமல் அவரை ஒதுக்குனதுக்காக இந்த திருட்டு திராவிட கூட்டத்திற்கு எங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கிறோம். ஆர்.என். ரவி ஒரு நல்ல மனிதரை வரவேற்று அவரை கௌரவப்படுத்தி அனுப்புனதுக்காக ஆர்.என். ரவிக்கு நமது நன்றியை தெரிவிப்போம் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது வீட்டு வழியை உயர்த்தக்கூடாதான். ஸ்டாலின் சொல்லிட்டாராம், கேன்னு சொல்லுவார், வீட்டு வழியெல்லாம் உயர்த்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போ இதுக்கு முன்னாடி உயர்த்தினது இப்போ தான் 100% உயர்த்தினீங்க. மாண்புமிகு தமிழக முதல்வர் எந்த வீட்டு வரியும் உயர்த்தக்கூடாதுன்னு சொல்லிட்டார். ஏற்கனவே இந்த வீட்டு வரி மட்டும்தான் வசூல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மறுபடியும் வீட்டு வரியை உயர்த்தக்கூடாதுன்னு ஸ்டாலின் சொல்லிட்டார். நான் 100% வழியை உயர்த்தும் போது 100% வழியை உயர்த்தும் போது ஸ்டாலின் மனசாட்சி உள்ள மனிதராக இருந்தால் அவளை பண்ணாதீங்கயா, ஏதோ ஒரு 10% கூட்டு, 20% கூட்டு, நீ வடுக்கு அவளை கூட்டாதையான்னு மனசாட்சி உள்ள மனுஷராக இருந்தால் சொல்லணும். நீங்கள் வடுக்கு வீட்டு வழியை 100% கூட்டிட்டீங்க. வீட்டுக்காரவங்களாம் வாடகை கூட்டிட்டாங்க. சாதாரண கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க நடுத்தர மக்கள்லாம் இப்போ சென்னையில் பார்த்திங்கன்னா 25,000 எதுவும் 25,000க்கு கீழே வீடு இல்லை. அப்போ சாதாரண இந்த வேலை பார்க்குறவன்னா என்ன பண்ணுவான்? உலகம் பூரா பணத்தை கொள்ளையடித்த பணத்தை முதலீடு பண்ணுறீங்க. சனட்டாஃபில் உள்ள ஒரு வீடு, வேலைச்சேரியில் ஒரு வீடுன்னு கணக்கு இல்லாமல் வீடு, மாளிகை, அரண்மனையில் வாழ்கிறீங்க. உங்களுக்கு சாதாரண மனிதனுடைய சாதாரண பாமரனுடைய கஷ்டம் எவ்வளோ தெரியும்? நீங்கள் வீட்டு வழியை உயர்த்தினா உங்களுக்கு வருமானம் வருதுன்னு தான் பார்க்குறீங்க. அதனுடைய விளைவுகள் என்ன ஆகும்? வாடகை கூடியுமே. சாதாரண சாமானிய நிலைமை என்ன ஆகும்னு மனசாட்சி இருக்கிற மாதிரி நினைக்க வேணாம். 100 வழியை 100% கூட்டிட்டாரான். மேற்கொண்டு கூட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாரான். கேன்னு கூட்டி பாருங்கள், செருப்பால் அடிப்பான் இங்கே இருக்கிறவன்லாம். அந்தமே நீங்கள் எதை கூட்டுற எலக்ட்ரிசிட்டி பில்லெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் வீட்டு வாடகை மாதிரி வருது. 7,000 8,000ன்னு வருது. இல்லை வீட்டு வாடகையும் கூட்டி விட்டான் அவன். நீங்கள் வழியை கூட்டினீங்கன்னு கேட்டால் சொல்கிறான், அவன் அரசாங்கத்தில் வழி கூட்டுறான் சார் அப்படிங்கிறான். அதனால் இதை புரிஞ்சுக்கோங்க. இந்த நாட்டில் ஆட்சி புரியுறீங்கிறது முக்கியம் இல்லை. ஆட்சியை மனசாட்சியோடு பார்க்கணும். பொதுமக்களுக்கு ஒரு வழி போட்டோம்னா அதில் பொதுமக்கள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். அதனால் வீட்டு வழியை இனி கூட்டினீங்கன்னா உங்கள் மரியாதை போயிடும். அது ஸ்டாலின் சொன்னாலும் யார் சொன்னாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அதனால் கோடிக்கணக்கில் சேர்த்துட்டீங்க, லட்சக்கணக்கான கோடி பணத்தை. உங்களுக்கு என்ன தெரியும் சாமானியன் இதெல்லாம்? அதனால் வீட்டு வரியை பற்றி பேசாதீங்க, மின்சார கட்டணத்தை உயர்வை பற்றியும் பேசாதீங்க, மரியாதை கட்டு போயிடும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயன்.